அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஒரு மேகி ஆட் பண்ணிக்கலாங்க. மேகி ஆட் பண்ணிவிட்டு மேகி நல்லா வேகட்டும். இந்த தண்ணி நல்லா கொதி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நுரகட்டி இருக்குது. நுரகட்டி ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிகட்டிடலாங்க. இந்த மாதிரி வடிகட்டின மாதிரி பாத்திரம் இருந்ததுன்னா எடுத்து வடிகட்டிக்கிங்க. அப்படி இந்த மாதிரி பாத்திரம் இல்லைன்னா வடிகட்டுற மாதிரி கரண்டி இருந்தாலும் எடுத்து வடிகட்டிக்கிங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாங்க. பச்சை தண்ணி ஊற்றி கழுவுனீங்கன்னா கொஞ்சம் மேகி சீக்கிரம் ஆறிடும். பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் எல்லாமே வடிகட்டியாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஒன்று சின்னதாக அரிஞ்சு ஆட் பண்ணிக்குவோம். இதில் நம்ம அந்த வடிகட்டி எடுத்து வச்சு இந்த மேகியை ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட அந்த மேகி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு இது கூட முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ தேவைப்பட்டாலும் உடச்சி ஊற்றிங்க. நான் ஒரு முட்டை தான் ஊற்றுறேன். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா பக்கம் மசாலா அந்த முட்டையெல்லாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. சாம்பார் தூள் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கலாங்க. சுற்றியுமே சமையலெல்லாம் தொடங்கிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு அந்த மேகி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு கரண்டியால் இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்ருங்க. தோசை மாதிரி இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்ருங்க. இது சுற்றியுமே சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. உடனே திருப்பி போட்டுறாதீங்க, அப்புறம் எல்லாம் பிஞ்சு போயிடும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் அலங்காப்பில் எடுத்து கரண்டியில் எல்லா பக்கம் எடுத்து விட்டுட்டு அப்படியே திருப்பி போடுங்க. கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டாச்சு. இப்போ 2 பக்கம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான மேகி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்க. அப்படி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க.